நம்ம எப்போவுமே சயின்ஸு, மேத்து இதெல்லாம் படிக்கணும்னா ரொம்ப சீரியஸாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினப்போம். பட் ஆனால் அதை ஃபன்னாக கூட பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெம் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா சயின்ஸை கொண்டாடுறதுக்கான ஒரு திருவிழா மாதிரி தான். குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒவ்வொரு கவுண்டரையும் நம்ம வந்து விசிட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்போர்ட்டில் டிக் வாங்கி கடைசியாக ஒரு ராஃபில் இருக்கும், அதில் கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து எல்லா கவுண்டரையும் விசிட் பண்ண என்கரேஜ் பண்ணுறாங்க. பசங்க இந்த அளவுக்கு ஆர்வமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க. நம்மளை ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம க்ரியேட்டிவிட்டியில் கட்டி எடுத்துகிட்டு போகலாம். அதை அவங்க இதில் வச்சு ஆட்டுவாங்க. அப்போ அது உடையாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் கீழே விழுந்தாலுமே அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ண எஃபர்ட்டுக்காக அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, சயின்ஸோட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காகவும் தான். நம்ம உயிரோட நிறைய நாய்க்குட்டி பார்த்துருப்போம். இங்கே என்னடா ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒன்று அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து ரோபோ தான். இது வந்து பாஸ்டன் சில்ட்ரன்ஸ் மியூசியமில் நாங்கள் ஒரு தடவை பார்த்தோம். அங்கே வந்து இந்த எம்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா இது முன்னாடி பின்னாடி மட்டும்தான் நகண்டுக்கிட்டு இருக்கும். இப்போ அதை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி இப்போ அது கதவை தள்ளவும் செய்து இழுக்கவும் செய்து. பாருங்கள் அது எப்படி வந்து புஷ்ஷு புல்லு ரெண்டுமே பண்ணுதுன்னு பாருங்களேன். அவங்க அதை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஆப்ரேட் பண்ண அது வந்து அப்படியே கதவை திறந்துக்கிட்டு போகுது. பசங்களும் பின்னாடியே போய் அது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறாங்க அது பின்னாடியே. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் வந்து ரொபாட்டிக்ஸ் கவுண்டர்ஸாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய ரொபாட்டிக் இன்ஸ்டியூட் இருப்பாங்கல்ல, ட்ரைனிங் கொடுக்குறது. அவங்கெல்லாம் வந்து கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. அவங்க இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கன்வின்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த கவுண்டர் பார்த்திங்கன்னா ஏவியேஷன் டெக்னாலஜிலேருந்து வந்திருந்தாங்க. அதாவது ஃப்ளைட்டு வந்து ஓட்டி பார்க்குறது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அதுக்குன்னு ஏதோ வந்து இன்ஸ்டியூட்லாம் இருக்குது போல் இருக்குது இங்கே. அதனால் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஏரோப்ளேன் நம்ம பேப்பரில் செஞ்சு இந்த மாதிரி நேராக போகிற மாதிரி விட சொல்லி அது ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சு. இதுவுமே ஒரு ரொபாட்டிக் கவுண்டர் தான். பார்த்திங்கன்னா இந்த ரொபாட்டிக்ஸ் இந்த ரோபோ மாதிரி இருக்கிறது வந்து அந்த பாலெல்லாம் வந்து எடுத்து அந்த பக்கம் போட்டுட்ருக்குது. அப்புறம் இது வந்து பாலை வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதுக்கு ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க போல் இருக்குது. இந்த ஊரில் இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு எக்ஸிபிஷன் நடத்துகிறத கூட வந்து கொஞ்சம் பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பேம்ப்ளெட்லேயே போட்டுருந்துச்சு நைட்ரஜன் ஐஸ்கிரீம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் சொன்னால் தான் பசங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா டெஸ்லா காயில் டெமான்ஸ்ட்ரேஷன். இதுவுமே பாஸ்டன் சில்ட்ரன்ஸ் மியூசியமில் இருக்குது. கடைசியாக வெளியில் போனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து ஃபயர் வந்தால் அதை வந்து அணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அங்கே வந்து சின்ன பசங்களை செய்ய வச்சு காட்டுறாங்க. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக நைட்ரஜன் ஐஸ்கிரீம் கிடைக்கல, அதனால நார்மல் ஐஸ்கிரீமே வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.